ஸ்டாலினை சந்தித்தார் ராமதாஸ். பரபரப்பில் அறிவாலயம். கூட்டணி அறிவிப்பு. அதாவது, தமிழகத்தில் முக்கிய கட்சியாக விளங்கிய பாமக தற்போது இரண்டாக உடைந்துள்ளது. பாமக கட்சியில் நிலவி வரும் தந்தை மகன் மோதல் கட்சியின் மேலிருந்த நம்பிக்கையை எப்போதே சிதைத்து விட்டதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையில் இருந்த மோதலே இன்று கட்சியின் பிளவுக்கு காரணம். தனக்கு எதிரான 16 குற்றங்களுக்கு எதிரான குற்றங்களை நிரூபிக்கவில்லை என கூறி அன்புமணியை கட்சியை விட்டே நீக்கினார். அன்புமணி நீக்கத்திற்கு பிறகு ராமதாஸின் பிரச்சினை தீரவில்லை. இதற்கிடையில் அன்புமணி கணிசமான அளவுக்கு தனக்கான ஆதரவாளர்களை திரட்டிக் கொண்டு தமிழகத்தின் NDA கூட்டணியில் இணைந்து விட்டார். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் தமிழகம் வந்தபோது கூட்டணியில் அனைத்து கட்சி சின்னங்களும் கொடிகளும் அந்த மேடையில் இடம்பெற்றிருந்தன. அதில் பாமகவின் கொடியும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இதற்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2025 ஜூலை மாதம் பாமக கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்றும், கட்சியின் உறுப்பினராக இல்லாத முன்னாள் தலைவர் முகவரிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதை ஏற்க முடியாது எனவும் ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னம் தேர்தல் ஆணையத்தின் ஆவணத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாசுவிடம் இருப்பதாகவும் கட்சியின் தலைவராகவும் அவரே உள்ளார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. மேலும் இதை ஏற்க மறுக்கும் தரப்பினர் சிவில் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று வந்தால் மட்டும்தான் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னிலையில் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது கட்சி அதிகாரப்பூர்வமாக அன்புமணியிடம் இருப்பது உறுதியாகியுள்ளது. இது ராமதாஸுக்கு பின்னடைவுதான் என்றாலும் ராமதாஸ் தரப்பினர் இதனை வெளிக்காட்டாமல் அரசியல் செய்து வருகின்றனர். நேற்றைய தினம் கூட ராமதாஸ் தரப்பு MLA அருள் பேசுகையில் வெகு விரைவில் கூட்டணியை இறுதி செய்வோம் என்றே பேசியுள்ளார். தற்போது உள்ள கள நிலவரத்தின்படி ராமதாஸ் இணைய இருக்கும் ஒரு கட்சி என்றால் அது திமுக தான். அந்த விருப்பம் ராமதாஸுக்கு உண்டு என பல விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் திமுகவிற்கு ஏதும் பலன் உண்டா என்றால் அது கேள்விக்குறிதான் என்கின்றனர். வட மாவட்டங்களில் கோலோச்சிய பாமகவின் வன்னியர் சமூக ஓட்டுகள் ஏற்கனவே திமுக பக்கம் சாய்ந்துவிட்டன. இதனால் கூட்டணியில் சேர்ப்பதால் ஓட்டு விகிதம் பெரிதாக உயரப்போவதில்லை. ராமதாஸ் தரப்பு பாமக உள்ளே வந்தால் விசிக வெளியேறும். இதனால் திமுக சிறுபான்மையினர் தலித்துகளின் ஓட்டுகளை இழப்பதோடு மக்களின் அபிமானம் விஜய் பக்கம் சாயும். அதனை திமுக விரும்பாது. கட்சியின் கட்டமைப்பில் உதவக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அன்புமணி தன் பக்கம் இழுத்து கொண்டார். நிர்வாகிகளை இல்லாமல் ராமதாஸ் தனித்து விடப்பட்டுள்ளார். இருக்கின்ற குறைவான நிர்வாகிகள் மட்டும் தேர்தல் சமயத்தில் பலன் கொடுக்காது. இது போன்ற பல்வேறு காரணங்களை திமுக நிச்சயம் யோசித்திருக்கும். இதனால்தான் பல கட்சி பேச்சுவார்த்தைக்கு பிறகும் ராமதாசுடன் கூட்டணி என திமுக அறிவிக்கவில்லை என்கின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசியலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைவது குறித்து விவாதங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் கருத்து மற்றும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ள கண்டனம் ஆகியவை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அரசியலில் நிரந்தர பகைவர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை என குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், டாக்டர் ராமதாசும் திருமாவளவனும் ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் கட்சி கொடிகளை ஏற்றி வைத்து பரஸ்பர ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இரு தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசினால் கருத்து வேறுபாடுகள் மறைந்துவிடும். கூட்டணி குறித்த இறுதி முடிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுப்பார். அதுவே இறுதியானது. இதன் மூலம் பாமக மற்றும் விசிக ஆகிய இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதில் பெரிய சிக்கல் இருக்காது என்பதை அவர் சூசகமாக தெரிவித்தார். செல்வ பெருந்தகையின் இந்த கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி MLAவுமான SS பாலாஜி தனது வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில்,
சாதியவாத மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ளோம். விசிக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என சாடியுள்ளார். பாமக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெளியேறுவோம் என்ற திருமாவளவரின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை இது உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் ஐ. பெரியசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் கூறியதாவது: இதுவரை கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் தரப்போ அல்லது முதலமைச்சரோ பேசிக்கொள்ளவில்லை. செல்வ பெருந்தகை கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து. கடந்த காலங்களில் கலைஞர் தலைமையில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்தித்தது போல தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி மிகவும் பலமாக உள்ளது. யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களை முதலமைச்சர் மறுக்கப் போவதில்லை என்றார். மேலும் திமுக கூட்டணியில் பாமக இணையக்கூடும் என்ற பேச்சு நீண்ட நாட்களாகவே இருந்து வரும் நிலையில் விசிகவின் கடும் எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் தலைவரின் சமரச முயற்சி ஆகியவை வரும் தேர்தல் களத்தில் முக்கிய திருப்பங்களாக பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் மேலும் சில கட்சிகள் வந்தால் அவர்களையும் வரவேற்போம் என்றும் 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கேலி பேசினார். செய்ய முடியாது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றார். ஆனால் திமுக ஆட்சியில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்றார் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில் தமிழக அரசியலில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் சூடுபிடித்துள்ள நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தொலைபேசியில் ரகசியமாக உரையாடியதாக எழுந்துள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அதிமுக அணியில் அன்புமணி ராமதாஸ் தரப்பு இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் ஒரு கௌரவமான வெற்றியை பெற திமுக அல்லது தாவேகா போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் புதிய கட்சிகளை இணைப்பதில் திமுக நிதானம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் திமுக எம்எல்ஏ ஒருவரின் உதவியுடன் முதலமைச்சரை தொடர்பு கொண்ட ராமதாஸ் கூட்டணி குறித்து பேசியதாக தெரிகிறது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காங்கிரசுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்ட பின்னரே மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாமகவின் ஒரு தரப்பு நிர்வாகிகள் தனித்து போட்டியிடுவதை தவிர்த்து பலமான கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். திமுகவின் அழைப்பிற்காக ராமதாஸ் தரப்பு காத்திருக்கும் அதே வேளையில் அங்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபடவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இது பாமகவின் எதிர்கால அரசியல் நகர்வுகளில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.